இங்கே வச்சு விடு, இங்கே வச்சு விடு. சும்மா போட சொல்லு. போடு. வெரி குட். இங்கே மேலேந்திரி, மேலேந்திரி. இங்கே வா, இதற்கு வா. கையில் பிடி, பிடிச்சி கையில் பிடிச்சிக்கோ. இங்கே இங்கே. வெல்கம் டு புவனா ஹோம் மேக்கர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னு அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காட்டை வந்து பதப்படுத்தணும், அதை வந்து எப்படி நம்ம அதில் வந்து ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு, அதில் வந்து நம்ம ஒரு விளைச்சல் போடுறதுக்கு அதை எப்படி வந்து நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணணும். ப்ளெயினாக எடுத்த உடனே போய் ஒரு பிளெயின் கிரவுண்டில் கொண்டு போய் நம்ம வந்து ஒரு விதையை கொண்டு போட முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த காட்டை வந்து எப்படி வந்து பதப்படுத்துகிறோம், அந்த வாய்க்காலெல்லாம் வெட்டுவாங்க இல்லையா, தண்ணி போகிறதுக்கான அந்த ரூட்டு, அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறாங்க, அப்புறம் நாங்கள் என்ன விதை போட்டிருக்கோம், எப்படி போடுறோம் அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங் வந்து எங்களோட கனகாம்பர காட்டுக்கு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து தண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. தண்ணி கட்டி முடிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மற்றதெல்லாம் காமிக்கிறேன். நல்லா மழை இன்றைக்கும் பாருங்கள். அந்த மழையில் நேற்று நல்ல மழை வந்துச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் மாதிரி அப்படியே ரொம்ப வெயில் எடுக்காமல் நல்லா இதமாக இருக்குது. இந்த மலை மேலே வந்து மேகம் இப்படி இறங்குச்சு அப்படின்னா மழை வரும். இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் நல்லா வந்து இறங்கியிருக்கு. மோடம் போட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக மழை வரும் ஈவினிங். குக்கரில் வந்து பருப்பு வச்சுருக்கேன். ஸோ அது விசில் வர்றதுக்குள்ளே உங்கள்கிட்ட அதை காமிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்தேன். கனகாம்பர காட்டில் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சுதுங்க. தண்ணியெல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போது நாங்கள் இந்த காட்டில் வந்து எப்படி வந்து வாய்க்கால் வெட்டுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வாய்க்கால் எத்தனை வாய்க்கால் வரும்னு சொல்லி மார்க் பண்ணிக்குவாங்க. ஒரு இது வந்து ஃபுல்லாக ஒரு அணப்பு, இது ஒரு அணப்புன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து 4 வாய்க்கால் இல்லை 5 வாய்க்கால் 3 வாய்க்கால் நம்ம காட்டுக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ வாய்க்கால் வரும், எவ்வளோ வாய்க்கால் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வாய்க்கால் வந்து வெட்டுவாங்க. இப்போ ஒரு இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து ஒரே இது ஃபுல்லாக போடுறீங்க அப்படின்னா சென்டரில் வந்து 3 வாய்க்கால் வெட்டிங்கன்னா போதும். அங்கங்கே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி போடுற மாதிரி இருந்துச்சுன்னா சென்டரில் வாய்க்கால் போய் அதுக்கப்புறம் அதாவது ஸ்ட்ரைட்டாக போய் சென்டர் உங்களுக்கு வந்து பிரியணும். அந்த மாதிரி வந்து வாய்க்கால் வந்து மார்க் பண்ணுவாங்க. இப்படி தான் வந்து மார்க் பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு கயிறு மாதிரி பிடிச்சி இங்கே ஒரு ஆணியோ கடப்பாரியோ இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒன்று அடித்து அங்கே மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து அது வரைக்கும் நேராக வந்து செதுக்கி விட்டுட்டே போவாங்க. அதாவது 2 மண்ணையும் வந்து இப்படி ஸ்பேஸ் பண்ணி விடுவாங்க. அதான் வந்து வாய்க்கால் செய்வது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த காட்டில் வந்து நான் உங்களுக்கு எரு வந்து போன ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நினைக்கிறேன், 2 வீடியோக்கு முன்னாடி வந்து மல்லிகைப்பூ காட்டுக்கு வந்து எரு கொட்டுறோன்னு சொல்லி நான் காமிச்சிருப்பேன். ஸோ அப்போ எரு கொட்டும் போது இந்த காட்டுக்கும் சேர்த்து நாங்கள் எரு கொட்டியிருந்தோம். அதுவும் அந்த எருவோடு சேர்த்து வந்து காடு ஓட்டி நல்லா பதப்படுத்தி வச்சுருக்கோம். ஒரு காடில் வந்து எடுத்தோடனே போய் எந்த ஒரு விவசாயம் பண்ண முடியாது. அந்த மண்ணை வந்து நல்லா பதப்படுத்தணும். மாடு இருக்கிறவங்க எருக்குழியிலேருந்து எரு எடுத்து கொட்டுவாங்க. அப்படி இல்லாதவங்க எரு வந்து வாங்கி கூட இறச்சி விடுவாங்க. டிராக்டர் விட்டு நல்லா ஓட்டி இந்த மாதிரி வச்சுருப்போம். இப்போ இதில் வந்து வாய்க்கால் பிடிச்சிட்ருக்காங்க மாமனாரும் என்னோடய ஹஸ்பண்டும். இதுலேயே ஒரு கொத்து மாதிரி சாலையில் இருக்கும், சின்ன குட்டி மம்டி குடியாடு இருக்கும். அதை தர முடியுமா? அப்படியே சிரிச்சு முகத்தோடையே போயிட்டு அப்படியே வாங்க பார்க்கலாம், போடுங்க. ஏன்னா மம்டி பெருசாக இருக்குது, உள்ளே போட்டால் வரப்பு மாறி. மம்டி உள்ளே போட்டால் வரப்பு பாதி அழிச்சு போயிடுது. அதான் அந்த கொத்து சின்ன கொத்து போய் 8 வருஷம் இருக்கேன். பெரிய மம்முட்டி போட்டு எடுக்கக்கூடாதா? ஏன் பர்த்தா அப்புறம் அழிச்சு தான்
இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் பூசணி. இது வந்து என்னோடய மாமியாரோட அண்ணன் காட்டில் அவங்க போட்டிருக்காங்க. சென்டரில் வந்து 1 ஏக்கர் எங்கள் மாமியாரோட அண்ணன் காடு. இன்னும் காய் எதுவும் பறிக்கலை. இப்போ தான் ஃபுல்லாக தளைஞ்சு வளர்ந்துருக்கு. மேபி ஒரு 1 வீக்கில் வந்து காய் பறிப்பாங்க. காடு வந்து களை வெட்டாமல் தண்ணி கட்டாமல் போட்டு வச்சுருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ப்ராப்பராக வந்து களையெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் கட்டி வச்சோம்னா இன்னுமே காய் நிறைய பிடிக்கும். காடு பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நான் எங்கள் தோட்டத்தை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். அடுத்த வீடியோவோ அல்லது அதுக்கு அடுத்த வீடியோவை நான் ஃபுல்லாக எடுமா. இந்த காய் பேர் என்ன? பூசணிக்காயா? ஏபர்த்தா இது என்ன காய்? இது என்ன பூசணிக்காயான்னு கேட்டேன். இந்த காய் பூசணிக்காயா? இது ஒயிட் கலர் பம்கின் தானே? ஒயிட் பம்கின். ஒரு டைம் அந்த டிராக்டர் வச்சு ஓட்டி இருக்கிறோம்ல, அதுவே வந்து அந்த லைனா விழுந்துரும்ல. ஏன் பார்த்தா நம்ம டிராக்டர் வச்சு ஓட்டிருக்கோம்ல, அதுவே வந்து லைனா விழுந்துரும்ல. ஸ்ட்ரைட்டா இங்கிருந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டா இப்படி தெரியணும். ஏன் பார்த்தா இங்கிருந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டா இப்படி இருக்கணும். இந்த ஓரத்துலலாம் வந்து டிராக்டர் ஒழுங்கா விழுகாது. மண்ணு கிடையாதுல்ல. இப்போ என்ன பண்ணு, ஓரக்கால் குழி மேடேறிச்சு. ஓரக்கால் மண்ணு இப்படி எடுக்கணும். பறிக்கணும். அப்போ தான் தண்ணி ஸ்லோன்னு ஓடியாரு. இங்கே ஏற்றி விட்டீங்கன்னா தண்ணி இதை ஏற்றி வராது. என்னம்மா என்ன விஷயம்? கலப்பை வந்து திரும்பல, மண் ஊரை வந்து ஓரக்காலில் ஏறினுருக்கு. புரியுது? அப்போ என்ன பண்ணுன்னா, நம்ம வாய்க்கால் கோதையில் எப்பவுமே இங்கிருந்து இப்படி கோதணும், உள்ளே கோதணும். அப்போ தான் மண் ஓரக்கால் இருக்கிற மண் பூரா உள்ளே வரும். தண்ணி டக்குன்னு விட்டு இங்கே வர நிற்கணும். நம்ம இங்கிருந்து நம்ம அடிச்சுட்டு போனோம்னா இது மேடாகி போயிடும். தண்ணி எஜ்ஜுக்கு வராது. தண்ணி எஜ் வரைக்கும் வராதா? இப்போ நம்ம கரெக்ட் நம்ம வந்து நேர் பண்ணுறதுக்கான இழுத்து விட்டுக்கலாம். உங்கள் மம்மி என்ன சொல்கிறாங்க என்னன்னு கேளு. மண் இங்கே ஏறக்கூடாது, சைடு வரப்போதே ஏறணும் மண். அப்புறம் கடைசியாக வேணால் இதை போட்டு நம்ம குழி பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வரப்பு கோதறதா? பாரு கோதறது எல்லாம் ஒன்று தானே. பாரு கோதறது இல்லைன்னா வரப்பு கோதறது. இந்த காட்டுக்கு தண்ணியே விட மாட்டாங்களா? ஏன் பர்த்தா இந்த காட்டுக்கு என்ன தண்ணி கட்டாம கொடுக்குறாங்க? இந்த கொடியெல்லாம் காஞ்சு போய் கிடக்குது. இந்த காய் என்னன்னு விற்கிறதுன்னு தெரியல.
ஆனாலும் ஒரு காய் எவ்வளோ பெருசு இருக்குது. தண்ணி கட்டி நல்லா மெயின்டைன் பண்ணணும். அருணன் வராம பாரு, தண்ணி கட்டுவான்னு நினைக்கிறேன். பிறகு நான் போய் துணி துவைக்கிறேன். சோபனாக்கு பதில் ஆளா? நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. ஓ பூவாழையின் நீரை போலே நீ சிந்தினா எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். நான் போகிறேன் மேலே மேலே, பூலோகமே காலின் கீழே, விண்மீன்களின் கூட்டம் என் மேலே. ஓ பூவாழையின் நீரை போலே நீ சிந்தினா எந்தன் மேலே, நான் பூக்கிறேன் பன்னீர் பூ போலே. தடுமாறி போனேன் அன்றே உன்னை பார்த்த நேரம், அடையாளம் இல்லா ஒன்றை கண்டேன் நெஞ்சினோரம். ஏன் உன்னை பார்த்தேன் என்றே உள்ளம் கேள்வி கேட்கும், ஆனாலும் நெஞ்சம் அந்த நேரத்தை நேசிக்கும். அங்கே தான் போட போகிறோமா? வெங்காயம், பீன்ஸு, கத்திரிக்காய், வெண்டைக்காய். சொல்லு அப்படி சொல்லு. இது பூரா இதில். அதுக்கு பாதி அந்த பக்கம் வந்துட்டு இது மல்லித்தலை, பாவக்காய், பீக்கங்காய், பொல்லங்காய். இது 3 அதில், 4 அதில். அப்புறம் இது ஹைப்ரிட் ஆப்பிள் பழம், ஆப்பிள் தக்காளி. ஆப்பிள் தக்காளி வந்து இதில் தான் வருது. மொத்தம் இதில் வந்துட்டு 1 2 3 4 சிறகு வருது. 4 சிறகு வருதா? 4 சிறகு வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, கனகாம்பர நாற்று வந்து விடுறதுக்காக அந்த பார் மாதிரி ரெடி பண்ணி, அதாவது ஸ்கொயர் ஃபீட் மாதிரி ரெடி பண்ணி, அதில் வந்து ஃபுல்லாக விதையை போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு விதை போடணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இப்போது மல்லி விதை போடுற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி தான் போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, விதை ஃபுல்லாக அடியில் போயிடணும், மண் ஃபுல்லாக மேலே போட்டு மூடி விடுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து தண்ணி கட்டி, தண்ணி ஃபுல்லாக நிற்கிற அளவுக்கு தண்ணி வந்து கட்டி விடுவாங்க. அந்த விதை வந்து ஊறணும் இல்லையா, அதுக்காக. ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, பெரிய பெரிய கல்லெல்லாம் வந்து பொறுக்கி எடுக்க தரணும். கல் பொறுக்கினா தான் வந்து விதையெல்லாம் வேரில் நல்லா உள்ளே இறங்கும். ஸோ அதனால் பெருசாக எங்கெங்கெல்லாம் கல் இருக்கும் எல்லா கல்லையும் வந்து பொறுக்கி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணுறீங்க 3 பேரும்? சரி அங்கேயே பாருங்கள், வரேன். வாய்க்காலெலாம் பிடிச்சதுக்கப்புறமா சும்மா தான் வந்து பாடணும்னு தோணுச்சு, அதனால தான் பண்ணேன். யாரும் கமெண்ட்டில் வந்து கழுவி ஊற்றிடாதீங்க.
சும்மா எடுத்தேன் நல்லா இருந்தால் போடலாம், இல்லைன்னா கட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் இது ஓகேவாக இருந்தது, அதனால தான் போட்டு ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கனகாம்பர விதை வந்து ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் மாதிரி ரெடி பண்ணிக்குவாங்க, அங்கே தான் வந்து விதை போடுவாங்க நாற்று போடுறதுக்கு. ஃபஸ்ட்டு 3 இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மல்லி போட்டிருக்கோம். மல்லி போட்டதுக்கப்புறம் நல்லா உடச்சி விட்டு மல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக நிற்கிற மாதிரி கட்டுவோம். அதுக்கப்புறம் 2, 3 வந்து கனகாம்பர விதை போட்டிருக்கோம். ஸோ இதுவும் அந்த மாதிரி தண்ணி ஃபுல்லாக கட்டினதுக்கப்புறமா நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த காட்டில் தான் வீடியோ வந்து போச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வர போகிறதுலாம் நான் உங்களுக்கு எல்லாமே வந்து 1 by 1 கவர் பண்ணுறேன். See you soon next video. Bye.